தலைவா மாண்பு மிகுந்தவன் நீயே, நீ கொடுத்ததற்கு நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும், இதில் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஅூது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்தில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا مولانا محمد عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور أبصار وضيائها وعلى آله وأصحابه وسلم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. منها خلقناكم وفيها نعيدكم ومنها نخرجكم تارة أخرى. صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: لما خلق الله آدم نفخ فيه الروح عطس فقال الحمد لله وحمد الله بإذنه، فقال له ربه يرحمه الله إلى آخره. أو قال نبينا صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم. அளவெல்லாம் அன்பும் நிகழல்லா அன்பும் விண்ணையும் மண்ணையும் உங்களையும் என்னையும் தடம் பார்த்து தட்ட சமயத்தில் தருவோர் மூலம் தந்து கொண்டே இருக்கக்கூடிய தயாள தன்மை வைத்த தர்ம பிரபாகிய தர்ம சத்தாவாகிய வல்லோன் அல்லாஹுவிற்கே எல்லா புகழும் வைத்தது. இன்னும் அவனின் தூதன் நமது நாயக காத்தல் நபி முத்தர நபி சம்மல் நபி சீர் நபி அஹ்மது முஸ்தபா முஹம்மது தல்வா சர்தார ஆலம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களுடைய அளவில்லா குடும்பத்தார்கள் மீதும் அவர்களுடைய பின்பற்றி நடந்து வந்த சத்திய உத்தம சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அவுலியாக்கள், அன்பியாக்கள், நாதாக்கள், சோதாக்கள், முத்தகீன்கள் மேலும் நல்லடியார்கள் மீதும் இந்த புனிதமிக்கு ஷாபானுடைய மாதத்தில் முதல் நாளில் முதல் ஜும்ஆவுக்கு வேண்டி வந்து அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தி என்னும் சமாதானமலை எங்களிடம் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த ஷாபானுடைய மாதம் என்று நாம் பார்க்கக்கூடிய சமயங்களில் மனிதனுடைய வாழ்வுகளை அனைத்தையும் புரட்டி பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. மனிதன் கடந்து வந்த பாதைகள், இவனுடைய வாழ்க்கைகள், சென்றடையக்கூடிய வாழ்க்கை, இதெல்லாம் உள்ளடக்கியதாக இருக்கின்றது. ஒரு மனிதனை அல்லாஹ் தஆலா படைக்கின்றான் என்றால் இவன் ஏறத்தாழ 6 இடங்களை அவன் கடந்து வர வேண்டும். 6வது இடத்திலே தான் இவனுக்கு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை என்பது இருக்கின்றது. இந்த 6 பகுதிகளில் நாம் பார்க்கக்கூடிய சமயங்களில் முதலாவது பகுதி மனித
உலகத்தின் தொடக்கம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். மண்ணிலிருந்து அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைக்கின்றான். இவர்களுடைய முதுகுதண்டிகளில் அல்லாஹ் தஆலா ஒட்டுமொத்த உயிரினங்களை அங்கே வைக்கின்றான். மனித சமுதாயத்தில் இங்கிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்ஹா அவர்களில் இருந்து இறுதியாக கியாமத்துடைய நாள் வரக்கூடிய சமயங்களில் அந்த சூழ்நிலக்கூடிய நாளில் கடைசியாக பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை இருக்கிறது. அந்த நொடிப்பொழுதில் பிறக்கக்கூடிய குழந்தையாக இருந்தாலும் சரி, இத்தனை ஆத்மாக்களின் அல்லாஹ் தஆலா ஒன்று சேர்த்து வைத்திருந்ததுதான் ஆரம்ப அர்வாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த இடம். இதை அல்லாஹ் தஆலா நபினா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய முழங்கண்டில் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைத்திருந்தார். கேட்கிறாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இவர்கள் எல்லாம் யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய முழங்கண்டில் இருக்கக்கூடிய எண்ணற்ற உயிரினங்களை அவர்கள் காண்கின்றார்கள். இத்தனையும் கண்டவுடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள், இதெல்லாம் யார் என்பதாக. இவர்கள் நம்முடைய பிச்சரங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். இவர்கள் உன்னுடைய பிச்சரங்கள் என்பதாக சொல்லப்பட்ட பொழுது அதில் ஒரே ஒரு பிரகாசமாக ஒரு ஒளிநகரம் தெரிந்து கொண்டிருந்தது. இது யார்? இது மட்டுமல்ல, பிரகாசமாக தெரிகின்றது என்பதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்கப்பட்ட பொழுது அப்பொழுது அல்லாஹ் சொல்றான், அதனே இவங்களாக நபினா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், உன்னுடைய பிச்சரங்களில் வரக்கூடிய தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்பதாக சொல்லப்பட்ட பொழுது அவங்க அப்படியா, அவருக்கு எத்தனை வயசு இருக்காங்க? அவங்களுக்கு 40 வயது ஆகும் என்பதாக சொல்லப்படுகின்றது. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 40 என்று சொல்லப்பட்ட பொழுது உடனடியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க, அப்படியா 40 தானா? அதனால எனக்கு வயசு எத்தனை? உங்களுக்கு 1000, அவருக்கு 40 வருஷம். ஏன் 1000 ஒரு 60 எடுத்து கொடுங்க, ஒரு 60 எடுத்து கொடுக்கின்றேன் என்பதாக கொடுக்கின்றார். அப்ப 40 பிளஸ் 60 100 ஆண்டு காலங்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்கன்னு தெரியுமா? இந்த பூமிக்கு வந்ததுக்கு பின்னாடி வாழ்ந்துருக்காங்க 940 ஆண்டு காலங்கள் கழிந்து விடுகின்றது. இப்ப மலக்குள் மௌத் வராது. அங்க நபிமார்களுக்கெல்லாம் அவர்களுடைய ரூஹை கைப்பற்றக்கூடிய சமயங்களில் மலக்குள் மௌத் அவர்கள் வருகைகளை பற்றி அனுமதி கேட்டு அவர்களுடைய ரூஹை கைப்பற்றுவார்கள். எல்லா நபிமார்களுக்குமே இதுபோல தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இவர்கள் அதை விட்டார்கள். அப்ப 940 இவங்களுக்கு இருக்கு. இதுல 940 வந்து ரூஹை கைப்பற்றுவதற்காக மலக்குள் மௌத் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு கேட்கல, ஒரு ரூஹை அல்லாஹ் கைப்பற்றி வர சொன்னான் என்பதாக சொல்லப்பட்ட பொழுது அப்ப கேட்கிறாங்க, என்ன எனக்கு 60 வருஷம் இருக்குது, எனக்கு 60 வருஷம் இருக்குது, நீங்க அன்னைக்கு அந்த அல்லாஹ் சொன்னீங்களே கேட்கப்பட்ட பொழுது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு 60 வயசு கொடுத்தீங்களே, அல்லாஹ் அதை எடுத்து கொடுத்துட்டானே, அப்ப உங்களுக்கு 60 வயசு போச்சுல, 940 தானே வாங்க அப்படின்னு சொல்ல பொழுது அப்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஏற்க மறுத்தார்கள். அதை மறந்தவர்களாக இருந்தார்கள், மறுக்கவும் செய்தார்கள். உடனடியாக அல்லாஹ் தஆலாவிடத்தில் சென்றார்கள். மலக்குள் மௌத் இது சொல்றாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படின்னு சொன்ன அல்லாஹ் கற்றுத்தரம் இல்லை. அல்லாஹ்வுக்கு கூட்டு கொடுக்கிறதுனால
அதையும் கொடுக்கிறார். அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றும் கருதுவதில்லை. 1000 ஆண்டுகளை பூர்த்தி செய்து தருகின்றார். அன்னைக்குரிய சகோதரர்களே, அதாவது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அருள் வயது குறைஞ்சிருச்சா அப்படின்னா இல்ல. அவங்களுக்கு அன்பு கொடுக்கப்பட்ட வயது 100 ஆண்டு ஆளுநர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்தார்கள், அவர்களும் வாழ்ந்தார்கள். அதனால இன்னைக்கு முதல் மனிதன் மறந்தார். இங்கு மனித சமுதாயமே இதுதான் இருந்து கொண்டிருக்கிறது. மறந்து முடியாது, மறுத்து முடிகின்றார்கள். இவருடைய வாழ்க்கையில் மறதியும் மறுப்பும் என்பது மனித சமுதாயத்தில் ரத்தத்தில் ஊறியதாக ஆகிவிட்டது. அதனால அல்லாஹ் தஆலா சொன்னா, எந்த ஒரு விஷயத்துமே என்ன செய்யணும், நீங்க வாய்மொழியாக மட்டும் இருக்கக்கூடாது. ஒரு ஒப்பந்தங்கள் போடுறீங்க, அதுல ஏதாவது சொன்னு முடிவு செய்வீங்க அப்படின்னா வாய் வழியாக இருக்கக்கூடாது. மாறாக என்ன செய்யணும், எழுத்துப்பூர்வமாக வைத்துக் கொள்ளுங்கள். எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி, சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, நீங்க மாறி வார்த்தையில அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், தந்தையாக இருக்கட்டும், சகோதரனாக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும், தான் பெற்றெடுத்த ஈழெடுத்த குழந்தைகளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், உங்களை பற்றி நீங்கள் பேசி முடிவெடுக்கிறீர்கள் என்றால், உங்கள் குடும்பத்திற்குள் முடிவெடுக்கின்றீர்கள் என்றாலும் கூட அதையும் கூட எழுத்துப்பூர்வமாக நீங்கள் செய்து கொள்ளுங்கள். பின்னாடி எழுதிக்கலாம், பின்னாடி பாருங்க, அந்த பின்னாடி அப்படிங்கக்கூடிய வார்த்தையை வரக்கூடாது. எந்த விஷயமாக இருக்கட்டும், ஒரு குடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி, எழுத்துப்பூர்வமாக அங்கே வந்து வர வேண்டும். அதுதான் சரியான முறைகள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அடுத்தபடியாக முதல் பகுதி ஏன் நபிகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முறையிலிருந்து வருகின்றார். இரண்டாவதாக தன்னை ஈண்டெடுத்த தந்தையுடைய மொழியில் பயணம் செய்கின்றார். இரண்டாவது இவன் கிடைக்கக்கூடிய பகுதி தன்னுடைய தந்தையுடைய மொழியில் சவாரி செய்கின்றார். யாரெல்லாம் எத்தனை குழந்தைகளை ஈண்டெடுப்பார்களோ அத்தனை குழந்தைகளை ஆண் முதிர்கள் என்றால் இவர்கள் சுமந்து கொண்டிருக்கின்றார்கள். மூன்றாவதாக இவர்களை சுமக்கக்கூடிய இடம் எங்கே என்று தெரியுமா? தாயுடைய கருவறை. நான்காவதாக இவன் சுமக்கக்கூடிய இடம் தாயுடைய கருவறை. ஒன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மொழி, இரண்டாவது இவன் தன்னுடைய தந்தையுடைய முறையில் இவன் பயணம் செய்கின்றான். மூன்றாவதாக தாயுடைய கருவறையில் இவன் பயணம் செய்கின்றான். ஒரு குழந்தை உருவாகுதுன்னா லேசான முறையில் இல்லை. இந்த உயிரணுக்கள் லட்சக்கணக்கான அணுக்கள் அங்கே கருவறைக்குள் செல்கின்றது. முட்டைகளும் அது கொண்டு இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஒன்றொன்றாக ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லா முட்டைகளும் எல்லா கருக்களும் ஒன்று கூடுவதில்லை. ஒரு தாயுடைய வயிற்றில் செல்லக்கூடிய அணுக்கள் எல்லாம் குழந்தைகளாக அல்லாஹ் ஆக்கிவிட்டார் என்றால் என்ன ஆகும்? 6 குழந்தை பெற்ற மகராசியை இன்னைக்கு என்ன செய்யறோம்? ஆச்சரியமாக பார்க்கின்றோம். ஒரே பிரசவத்தில் 6 குழந்தைகள், ஒரே பிரசவத்தில் 3 குழந்தைகள், 2க்கு மேல் சென்றாலே அதே ஒரு ஆச்சரியமாக எண்ணுகின்றோம். அப்படியானால் அல்லாஹ் தஆலா அத்தனையுமே இந்தியர்கள் ஏதோ ஒன்றை தெரிவிக்க செய்கின்றார். எது பயணம் செய்கிறதோ, எது அதில் பயணம் சென்று கொண்டிருக்கிறதோ அதை மட்டும் அந்த தாயினுடைய கருவறையில் ஒன்று முட்டப்பட்டு இருவர்களையும் அங்கே முட்டைகளையும் இந்த அணுக்களையும் ஒன்று சேர்க்கப்பட்டு அந்த தாயுடைய வயிற்றில் அல்லாஹ் தஆலா ثم نطفة ثم علقة ثم خلقة ثم مضغة அல்லாஹ் சொல்லி காட்டுறார். இந்திய துணிகளாக அல்லாஹ் தஆலா 40 நாட்கள் வைக்கின்றார். எப்படி சொல்றாங்க அப்படின்னா, மருத்துவ ரீதியாக சொல்லக்கூடிய சமயங்களில் ஒரு கொட்டாங்குச்சியில தண்ணியை வச்சிருந்தா எப்படி இருக்கும்? அடிப்பூடு இருக்காது,
கிளாஸ் எல்லாம் சொல்ல முடியாது. ஏன் கொட்டாங்குச்சி சொல்றோம் அப்படின்னா இந்த அடித்தூள் என்பது இருக்காது. இத தண்ணியை ஊற்றி வச்சா இதை அசையாம அப்படி பார்த்துட்டு இருக்கணும். கொஞ்சம் கீழே வச்சாலும் சரி, அல்லது மேல தூக்கினாலும் சரி, அசைச்சாலும் சரி, எது செய்யணும் தண்ணி கீழே வச்சு. இது போன்று அல்லாஹ் தஆலா 40 நாட்கள் இந்த இரண்டையும் ஒன்று சேர்க்கப்பட்டு வைத்துக் கொண்டிருக்கின்றான் தாயினுடைய கருவறை. அதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா ரத்த கட்டியாக மாற்றுகின்றான், சதை கட்டியாக மாற்றுகின்றான், எலும்பு பகுதியில் அல்லாஹ் உருவாக்குகின்றான். இந்த அனைத்து ப்ராசஸும் நடப்பதற்கு ஒரு உருவத்தை கொடுப்பதற்கு 5 மாத காலங்கள் ஆகிவிடுகின்றது. 5 மாசத்திற்கு பின்னாடிதான் அல்லாஹ் தஆலா எல்லாம் இந்த முழு உருவத்தையும் கொடுத்து இந்த தாயுடைய வயிறுகளில் சுமக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கின்றார். தாயுடைய கனிவை உண்டுதான் இந்த குழந்தைகளாக நாம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நேரடியா தாய் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை சாப்பிட முடியாது. பிரியாணி சாப்பிட்டா நேரம் வந்த போது பிரியாணி வந்தாது, இல்ல கஞ்சி குடிக்கணும்னா நேரம் கஞ்சி வந்தாது. அது செரிமானம் செய்யப்பட்டு எல்லா ப்ராசஸையும் கடந்து அதிலிருந்து ஒரு கழிவை எடுக்கப்பட்டுதான் அதுதான் இந்த குழந்தையினுடைய வயிற்றுக்குள் தொப்புள் வழியாக கொடியின் வழியாக, அந்த தொப்புள் கொடி என்று சொல்கின்றன, இந்த கொடியின் வழியாக செல்லும். இன்னும் சொல்ல போனா அது குழந்தை பெற்றெடுத்த உடனே ஈண்டு எடுத்த உடனேயே அது கழிவுகள் என்று வரக்கூடியது நெஞ்சுகளாக இருக்கும் என்பதாக சொல்கின்றார்கள் மருத்துவர்கள். இதை குடித்து நாம் வளர்ந்தவர்கள். அங்கே அந்த தாயுடைய அத்தனை துன்பங்களையும் தொல்லங்களையும் நாம் செய்தவருடைய சேட்டைகளையும் எல்லா விஷயத்தையும் அந்த தாய் தன்னுடைய கருவறையில் இருக்கக்கூடிய சமயங்களில் இந்த குழந்தையை எப்படி பாதுகாத்தாலும் தெரியுமா? அதற்கு எந்த ஒன்றும் ஆகாமல் எப்படி பெருத்தால் குழந்தைக்கு நல்ல முறையில் ஆரோக்கியமாக இருக்கும் அதுபோது நான் பிறந்து முடிக்கிறேன். இந்த குழந்தைக்கு வலது பக்கம் கை கொண்டு எழுந்தால்தான் சரியாக வரும். இடப்பக்கமாக இருந்தால் வலப்பக்கமாக வலப்பக்கமாக இருந்தால் இடப்பக்கமாக எழுது. ஏனென்றால் அது இருக்கக்கூடிய பக்கமாக கை கொண்டு எழுந்தால் கூட அந்த குழந்தைக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டு விடுமோ என்பதாக எண்ணிக்கொண்டிருப்பார். அந்த குழந்தை வயிற்றில் உழைக்கக்கூடிய சமயங்கள், ஒரு இலைகளை குடிக்கக்கூடிய சமயங்களில் அப்பொழுது தாய் எண்ணுவார், என் குழந்தை எப்படி என உழைத்தது என்பதாக அங்கே கோபப்படுவதில்லை. என்னுடைய குழந்தை உழைக்கின்றார், என்னுடைய குழந்தை எட்டி உழைக்கின்றார், சந்தோஷப்படுகின்றார், முந்துகின்றார், ஓடுகின்றார், உள்ளே விளையாடுகின்றார் என்பதாக சந்தோஷம் அடைகின்றார். இந்த கருவறையுடைய வாழ்க்கை இருட்டு நிறைந்த பகுதி, காற்றோட்டம் இல்லாத பகுதி, அதை சுற்றி இருக்கக்கூடிய நீர்கள் எல்லாம் நஞ்சுகளாக இருக்கக்கூடிய நீர்கள். இதற்குள் அல்லாஹ் தஆலா வைக்கின்றான். அந்த நீர் இல்லை என்றால் குழந்தை இருக்க முடியாது. பள்ளிக்கூடம் வளர்ந்துருச்சு, ஒன்னு ஆபரேஷன் பண்ணுவாங்க, நீச்சத்துல வெளியேறிச்சு. அப்ப ஒரு நீருக்குள் மிதக்கும் அளவிற்கு அல்லாஹ் தஆலா அங்கே நம்மை நம்முடைய தாயுடைய கருவறையில் வைத்துக் கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கின்றார். ஒரு கருணை நினைச்சு பாருங்க. கபுசால போய் அடக்கம் பண்ணிட்டாங்க, ஜனாதாவத்துக்கு அடக்கம் பண்ணிட்டாங்க, என்னங்க அதெல்லாம் மண்ணை தள்ளி மூட்டு போயிடுறாங்க, நமக்கு என்ன போய் சொல்றாங்க அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கலாம். அவர்கள் கவலை சொல்லக்கூடிய சமயங்களில் ஒரு சிந்தனையை இங்கிட்டு இந்த பக்கமாக இப்பக்கமாக ஓட்டை பாருங்கள். தாயுடைய கருவறையில் இருந்தது அருகுமே கருதாய், எந்த ஒன்றுமே இல்லாமல் இருந்ததுதானே. அங்க கரண்ட் இருந்துச்சா, பேன் இருந்துச்சா, லைட் இருந்துச்சா, காத்து இருந்துச்சா, எந்த ஒண்ணு இருந்துச்சு? எந்த ஒன்றும் இல்லை. நீர் தான் இருந்தது, இங்கு மண்ணு தான் இருக்கின்றது. இவன் இந்த இடங்களில் இருந்து தாயுடைய வயிற்றில் இருந்து கடந்து வருகின்றான். அடுத்த இடத்தை இவன் அடைகின்றான்.
அடுத்த இடமாக நான்காவது இடமாக இவன் அடையக்கூடிய இடம் பகுதி இந்த பூமி. இந்த பூமியுடைய வாழ்க்கை இருக்கின்றது. இந்த பூமியுடைய வாழ்க்கை இதுதான் இவனுடைய எல்லா விதமான அடுத்து நடக்கக்கூடிய வாழ்க்கையுடைய தரங்களை இவனை பிரித்து காட்டக்கூடியதாக இருக்கின்றது. பின்னுள்ளதை சிந்திக்காமல் செயல்பட்டுக் கொண்டிருப்பதின் காரணமாக இந்த பூமியில் வரக்கூடிய சமயங்களில் தாங்கோடித்தனமாக சென்று கொண்டுதான் இருக்கின்றார்கள். கண்டதே ஆட்சி கொண்டதே ஓலம் நினைச்சே செயல் என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கின்றோமே. இதற்கெல்லாம் காரணம் பின்னுள்ள அடுத்து வரக்கூடிய ஐந்தாவது ஆறாவது பிராசஸை பற்றி நாம் சிந்திப்பதில்லை. அந்த பகுதிகளை பற்றி நாம் எண்ணி பார்ப்பதற்கு மறந்து வருகின்றோம். நம்முடைய வாழ்க்கைகள் அடுத்த வாழ்க்கைகள் கடந்து செல்லக்கூடிய வாழ்க்கைகள் இரண்டு வாழ்க்கையில் இருக்கின்றது. முன்னால் சென்ற 3 வாழ்க்கைகள் பிரச்சனை இல்லை, அதை பற்றி கேள்விகள் இல்லை. நீ எப்படி இந்த தந்தைக்கு பிறந்த இந்த தாய்க்கு பிறந்த அல்லாஹ் கேட்க மாட்டா. உன் தந்தையுடைய முதல்ல எப்படி சுமந்து வந்தங்கிறது அல்லாஹ் கேட்க மாட்டா. அதுக்கு முன்னாடி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதல் எப்படி நீ என்ன என்று அல்லாஹ் கேட்க மாட்டா. மாறாக அல்லாஹ் கேட்பதெல்லாம் இந்த பூமியில் நீ வாழ்ந்தவதி என்பதற்கு நீ சம்பாதித்தாய். முதன்மையாக அல்லாஹ் கேட்கக்கூடியது எவ்வாறு நீ சம்பாதித்தாய், எவ்வாறு நீ செலவு செய்தாய். சம்பாதித்த வழிகளையும் சொல்ல வேண்டும், செலவழித்த வழிகளையும் சொல்ல வேண்டும். உனக்கு வாலிபத்தை கொடுத்தேனே அதை எவ்வாறு நீ செலவழித்தாய். உனக்கு அறிவை கொடுத்தேனே அதை எவ்வாறு நீ பயன்படுத்தினாய். அல்லாஹ் ஒவ்வொன்றாக கேட்பான். வாலிபத்தை கொடுக்கக்கூடிய சமயங்களில் அவர்கள் வாலிபத்தின் நன்மையின் காரியத்தில் இவர்கள் செலவழித்தார்களா அல்லது தீமையான காரியங்களில் இவர்கள் செலவழித்தார்களா? அழகை கொடுத்து, அறிவை கொடுத்து, சிந்தனை கொடுத்து, எல்லாம் கொடுத்து நீ என்ன செய்தாய் கேட்பான் அல்லாஹ். நாளை அருமைக்குரிய சகோதரர்களை சிந்திக்க வேண்டிய கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இத்தனை ஆண்டு காலங்கள் 40, 50, 30 வருடங்களை கழித்து விட்டோம். எஞ்சி இருப்பது எத்தனை ஆண்டு காலங்கள் என்பது யாருக்காவது நமக்கு தெரியுமா? இன்னும் நான் 10 ஆண்டு காலங்கள் உயிருடன் இருப்பேன் என்று சொல்வதற்கு உத்தரவாதம் உண்டா? இல்லையே. எந்த ஒன்றுக்கும் யாரும் உத்தரவாதம் என்பது கொடுப்பதற்கு இயலாது. கேரண்டிய வாரண்டிய எந்த ஒன்றும் கிடையாது. நடந்து போய்கிட்டு இருக்கான், தடிக்கு விழுற மூட்டா போய். என்னுடைய நண்பர் சமீபத்தில் பார்த்தாங்க. அவர் ரஹ்மான் அலி ஃபஜருடைய பாங்கு சொல்றதுக்கு வெளியேறி போனதுதான். என்ன ஆச்சுன்னு தெரியல, தடிச்சு விழுந்தாரோ. மனைவி வந்து பாக்குறாங்க, போன ஒரு பாங்கு சொல்ற காலமே அப்படி போய் பாக்குறாங்க, மௌத்தா போய் கிடக்கிறாரு. வயதிலும் வயதுதான், 45 வயதுக்குள்ளான். எப்படி 67 வயசு ஆகுது, இன்னும் படுத்த படுக்கையில் அப்படி இருக்காங்க. வருஷ கணக்கில் அல்லாஹ் வச்சிருக்காங்க, வைத்திருக்கின்றானே. 110வது வயதை கொண்டாடக்கூடிய மூதாட்டிகள் என்று நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோமே. உலகிலேயே அதிக வயதை அடைந்தவர் என்பதாக 111 வயது மூதாட்டியை காண்பிக்கின்றார்கள். எப்பொழுது மரணம் எந்த அளவிற்கு ஆயாத் என்பது தெரியாது. இந்த வாழ்க்கையை இறைவன் சரியான முறைகளில், சீரான முறைகளில், செவ்வையான முறைகளில் நடத்தாட்டிக் கொண்டால் அடுத்து வரக்கூடிய 5வது பகுதி இருக்கின்றது. 5வது வீடு என்பதாக சொல்வார்கள். இந்த வீட்டிற்குரிய தயாரிப்புகள் தான் இங்கே. அங்கே கபரில் வைக்கக்கூடிய அந்த 5வது வீடாக, 5வது பகுதியாக இருக்கக்கூடியது கபராக இருக்கின்றது. இந்த கபரில் அல்லாஹ் எல்லா விதமான விஷயங்களும் இங்கே நமக்கு காண்பித்து தந்து விடுவார்.
ஒண்ணு சொல்றாங்க, அல்லாஹ் எந்த அளவுக்கு மனிதனுடைய ரூஹை வாங்கக்கூடிய சமயங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கி காட்டுகின்றார்கள். நல்லடியார்களுடைய மரணங்கள் எப்படி இருக்கும், நல்லடியார்கள் இல்லாதவர்களுடைய மரணங்கள் எப்படி இருக்கும், இந்த ஆத்மாக்களை கைப்பற்றக்கூடிய சமயங்கள் எல்லாம் எப்படி கொண்டிருப்பார்கள் என்பதை சொல்லிக்காட்டப்படுகின்றது. ஒரு நல்ல ஒரு முஃமினுடைய ரூஹை கைப்பற்ற மலக்குகள் வருவாங்க. அவர்களுக்கு வாசனையான கஃன் இருக்கும். கொண்டு வரக்கூடியது நீங்க மூத்தாப்பா போறீங்கிறது அந்த சக்கராத்துடைய ஆள்ல இருப்பாங்க. முஃமினான பெண்கள் இவர்களுக்கு நறுமணம் மிக்க கஃனாடையை கொண்டு வருவார்கள். கொண்டு வந்து நல்வாழ்த்துக்கள் கூறுவார்கள். அவர்களுக்கு கூறிவிட்டு அவருடைய ரூஹை லேசான முறைகளில் வெளியேற்றுவார்கள். இந்த 3 வழியில் அந்த ரூஹை வெளியேறும். வெளியேற்றப்பட்டு இந்த ஆத்மாவை அதன் விண்ணலகத்திற்கு அனுப்பப்படும். 7 வானங்களையும் கொண்டு செல்லும். இந்த ரூஹ் செல்லக்கூடிய சமயங்களில் பாதையெல்லாம் வரவேற்புகள், வாழ்த்துக்கள், சுவச்செய்திகளுடன் இந்த ரூஹாகிகள் சென்று கொண்டே இருக்கும். வானத்திற்கு சென்று அனைத்து கதவங்களும் திறக்கப்படும். அங்கே சென்றுவிட்டு அல்லாஹும் வந்துவிட்டு மீண்டும் வந்துவிடும். எப்பொழுது அதற்குள் இவன் கபல கொண்டு வச்சிருவான். வைக்கிறதுல போயிட்டு வந்துடும். நீங்க கொண்டு போய் வைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்குள்ள போயிட்டு வந்துடும். இந்த ரூஹ் ஆத்மா போயிட்டு வந்து நல்ல உடலில் இருந்து கொள்ளும். நம் கபர்ல வச்ச அதற்கு பின்னாடி அவர்களுக்குரிய ப்ராசஸ் கேள்விகள் கேட்கப்படும். அங்கு வரக்கூடிய மலக்குகள் சந்தோஷமான முறைகளில் பார்ப்பதற்கு ரம்மியமான முறைகளில் வெளியே வருவார்கள். கேட்பாங்க, எழுந்து உட்கார வச்சு கேட்பாங்க, மன் ரப்புக மன் தீனுக மன் நபியுக ஹாதல் ஃபுலான் கேட்பாங்க. இந்த மலக்கு மன் ரப்புக உன்னுடைய ரப்பு யார், மன் நபியுக உன்னுடைய நபி யார், மன் தீனுக உன்னுடைய மார்க்கம் என்ன அப்படின்னு கேட்டு ஒரு போட்டோவை காட்டப்படும், ஒரு உருவத்தை காட்டப்படும். இவர் யார் என்பதாக அப்ப சொல்லுவாங்க, ரவீனா பில்லாஹி ரப்பா வ பில் இஸ்லாமி தீனா வ பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யன் வ ரசூலா. கேட்ட கேள்விக்கு அவங்க சொல்லுவாங்க, ரவீனா பில்லாஹி ரப்பா என்னுடைய இறைவன் அல்லாஹ் தஆலா, வ பில் இஸ்லாமி தீனா எங்களுடைய சன்மார்க்கம் இஸ்லாம், முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய ரசூல் என்பதாக நாம் சாட்சி கூறுவோம். அப்ப புகைப்படத்தை காண்பிக்கப்பட்டு அங்கே கேட்கப்படும் உருவப்படத்தை காண்பித்து இவர் யார் என்பதாக கேட்கப்படக்கூடிய சமயத்தில் ஆதா நபி அன் ஹபீபி எங்களுடைய நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக சொல்லப்பட்ட உடனேயே சொர்க்கத்தினுடைய ஆடைகள் அவர்களுக்கு அளிக்கப்படும். இந்த கபருக்குள் இருக்கக்கூடிய சமயங்களில் சொர்க்கத்துடைய ஆடைகள் அணிவிக்கப்படும். சொர்க்கத்துடைய மாரியர்கள் திறக்கப்படும். சொர்க்கத்தை கண்டு கொண்டே இருப்பார்கள். அதிலிருந்து ரம்மியமான காற்றைகள் நறுமணங்கள் வீசிக்கொண்டே இருக்கும். அன்றைக்குரிய சகோதரர்களே, இந்த ரூஹை முன்னடியாருடைய ரூஹை வாங்கக்கூடிய சமயங்களில் நாம் பார்க்கலாம், நாம் பார்த்துக் கொண்டே இருக்கலாம். அவர்களுடைய முகங்களை பார்க்கும் பொழுதே தெரியும். ரூஹை கைப்பற்றக்கூடிய சமயங்களில் நீங்கள் அந்த சக்ராத்துடைய நேரத்தில் இருந்திருந்தால் கண்டு கொள்ளலாம். அவர்களுடைய முகங்கள் எல்லாம் முதன்மையாக ஏதோ கண்டது கொண்டு பயந்தது கொண்டு புரிவார்கள்.
அழகான முட்டுக்கள் எப்படி மலர்கிறதோ, ரோஜாவின் முட்டு எப்படி மலர்கிறதோ, அது ஓம்பியவர்களுடைய முகங்கள் மலர்ந்து கொண்டிருக்கும், சிரிப்புகள் தங்களுடைய வாய்களிலிருந்து வந்து கொண்டிருக்கும். இந்த சமயங்களில் இவர்களுடைய வாழ்க்கை பெற்றப்படும் செங்கலே தெரியாது. என்னவென்று தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அந்த மனிதனுக்கு, அந்த ஆத்மாவிற்கு, அந்த மனிதனுக்கு முதன்மையாக எடுத்து காட்டப்படும், இதோ நீ கெட்டவர்கள் செய்திருந்தால் இதில்தான் நீ பிரவேசித்திருப்பாய் என்பதாக நரகத்தை காட்டப்படும். நரகத்தை காட்டியவர்கள் அந்த மனிதர்கள் தான் என்பார்கள், நாம் சென்றோம் என்பதாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சமயங்களில் அப்பொழுது அவர்களுக்கு காட்டப்படும், இல்லை இல்லை, நீ செய்த நல்ல அமல்கள், நீ செய்தனுடைய காரணத்தினால் அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை நசீபாக்கி விட்டார். நீ செல்லக்கூடிய சொர்க்கம் என்பதாக சொல்ல காட்டக்கூடிய சமயங்கள் அவர்கள் சந்தோஷத்தில் நாம் செல்லக்கூடிய இடம் சொர்க்கமா என்பதாக அதை கண்டு ஆழ்ந்தப்பட்டுக் கொண்டு சேர்த்துக் கொண்டிருப்பார்கள். அப்பொழுது வாழைப்பழத்தில் ஊசியை இறக்கப்பட்டு உள்ளப்பட்டால் எப்படி உணவப்படுமோ அதுதான் இவர்களுடைய அழகை கைப்பற்றப்படும். அருமைக்குரிய சகோதரர்களே, நல்லடியார்களுடைய அழிவு கைப்பற்றப்படும். இதே சமயத்தில் பாவங்கள் செய்து கொண்டு, அட்டுழியங்கள் செய்து கொண்டு, அனாச்சாரங்கள் செய்து கொண்டு, தொழுகையை மறந்தவர்களாக, நோன்பை மறந்தவர்களாக, விட்டு கட்டி செல்லக்கூடியவர்களாக, புறம் பேசக்கூடியவர்களாக, மோசடி செய்யக்கூடியவர்களாக அவரெல்லாம் இந்த பூமியில் வாழ்கின்றார்களோ, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ் ரசூலுக்கும் மாற்றமாக யாரெல்லாம் நடக்கின்றார்களோ இவர்களுடைய வாழ்க்கை கைப்பற்றப்படும். முதல்ல பார்த்தீங்கன்னா அவங்க சந்தோஷமா இருக்காப்புல தெரியும். முதல்ல பார்த்தவங்க சந்தோஷமா இருக்காப்புல தெரியும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா அவர்கள் முகங்கள் எல்லாம் முன்னடைந்ததாக சென்றுவிடும். அவருடைய ரூஹை வாங்கக்கூடிய சமயங்களில் பாருங்கள், நீ நல்ல அமல்கள் செய்திருந்தால் உனக்கு இந்த சொர்க்கம் கிடைத்திருக்கும். நீ செய்த அட்டுழியங்கள், அனாச்சாரங்கள் அனைத்தின் காரணமாக உனக்கு அல்லாஹ் இதை கொடுத்திருக்கின்றான் என்பதாக நரகத்தை காட்டப்படும். நரகத்தை காட்டக்கூடிய சமயங்களில் தான் அவன் இயங்கிக் கொண்டிருப்பான். இதுதான் நாம் செல்லப் போகின்றோம் என்பதாக என்னுடைய மனங்கெல்லாம் கருத்துவிடும். சத்தமிட்டு மட்டும் அவனுக்கு அழக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தால் அந்த சத்தங்களை கேட்டு இந்த பூமியில் இருந்து ஒன்றும் இருக்க முடியாது. அப்படி ஒரு உலகமான சத்தங்கள் ஏற்பட்டுவிடும். அவனுடைய உருவங்கள் எப்படி உள்களில் வீசப்பட்டு ஒரு சேலையை வீசப்பட்டு அதை இழுத்தால் எந்த அளவிற்கு இருக்குமோ அது போன்று இவனுடைய ரோகளை எல்லாம் கைப்பற்ற வைப்பான். அதில் இந்த உடம்பை விட்டு ரோகள் வருவதற்கு மறுத்துக் கொண்டிருக்கக்கூடியதை வெளுக்கட்டாயமாக இழுத்து செல்லப்படும். அருமைக்குரிய சகோதரர்களே, இதற்கு பின்னால் மன்னரை வாழ்க்கை அங்குகளை கடந்ததற்கு பின்னால் ஆறாவதாக நாம் சந்திக்கக்கூடிய பகுதி, அங்குதான் சொர்க்கம் நரகம் என்பது தீர்மானங்கள் கொடுக்கப்பட்டு மாஷர் மைதானத்தில் ஒன்று சேர்க்கப்பட்டு செல்லக்கூடியது சொர்க்கமா நரகமா என்பதாக இருக்கும். அல்லாஹு தஆலா நம்மை இன்னைக்கு சொர்க்கத்தில் அனைவர்களையுமே பிரவேசிக்கக்கூடிய நண்பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் அனைவருக்கும் தந்த அருள்வானாக. நாளை சொர்க்கவாதிகளாக நாம் ஒன்று கூடியிருப்பது போன்று நாளை சொர்க்கத்திலும் அனைவர்களுமே ஒன்று கூடியிருந்து நம்முடைய அன்பு பரஸ்பரத்தை அன்றும் நாம் பரிமாறக்கூடிய நண்பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்த அருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.